இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைவர் பத்தி தான் பார்க்க போறோம். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா. அது மட்டும் இல்லாம இவர் 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஜமீன்தார்கள் கிட்ட நிறைய நிலமும் விவசாயிகள் கிட்ட கம்மியான நிலமும் இருந்திருக்கு. இவர் அந்த டைம்ல ஜமீன்தார்கள் கிட்ட இருக்கிற நிலத்தை பெரும்பாலான விவசாயிகளுக்கும் போகணும். விவசாயிகள் அதன் மூலம் ஜமீன்தார்கள் கிட்ட நிலம் அதிகப்படியாகவும் விவசாயிகள் ஜமீன்தார்கள் கிட்ட அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுனால இவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க கிட்ட இருக்க நிலங்கள் விவசாயிகளுக்கு சரிசமமா போகணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கோவில்கள் தனியார் கிட்ட இருந்ததை இவரு தான் முதலா அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள கோயில்களை கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அங்க நடந்த முறைகேடுகள் அனைத்தும் தடுக்கப்பட்டது, குறைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ஜமீன்தார்கள் கிட்ட இருந்த நிலத்தை விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கறதுனால இவருக்கு இன்டர்னல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாகுது. இவர் நேஷனல் காங்கிரஸ்ல இருக்காரு. இவருக்கு இவங்களோட கட்சியில இருந்து சப்போர்ட் கம்மியாகுது. இது மட்டும் இல்லாம இவர் ஜமீன்தார்களை எதிர்த்து இதை செய்ததுனால இவரோட சப்போர்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே போயிடுச்சு. அதனால இவரே என்ன பண்ணிக்கிறாருன்னா தன்னோட முதலமைச்சர் பதவியை இவரே விலகி வெளியில வந்துடுறாரு. இவர் நிறைய நலத்திட்டங்கள் அந்த டைம்ல எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம இவர்